السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் அவன் காட்டிய வழியின் அடிப்படையில் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்துள்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் மனிதன் என்ற இந்த இனத்தை படைத்து அவனுக்கு தேவையான பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறான். அவன் தந்த பல்வேறு விதமான வசதிகளை, அருள் கொடைகளை நாம் ஒவ்வொருவருமே அனுபவித்து வருகிறோம். இந்த நேரத்திலே இறைவன் வழங்கிய அவனுடைய செல்வங்கள், அவனுடைய பல்வேறு கொடைகள், இவைகள் அனைத்துமே மனிதனுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றால் அதிலே இறைவனுடைய அபிவிருத்தி என்று சொல்லப்படுகின்ற பரக்கத்து இருக்க வேண்டும். அந்த பரக்கத்து இருக்கும் என்றால் மனிதன் அதன் மூலமாக பல்வேறு நன்மைகளை அடைவான். அந்த பரக்கத்து இல்லை என்றால் எவ்வளவு பெரிய சொத்துக்கள், சுகங்கள், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவனுக்கு நிம்மதியான, தேவையான, அவன் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாது. எனவேதான் நாம் ஒவ்வொருவருமே இறைவனிடத்திலே யா அல்லாஹ் உன்னுடைய அருளை எங்களுக்கு வழங்கு என்று கேட்கிறோம், உன்னுடைய பரக்கத்தை எங்களுக்கு தந்துவிடு என்று கேட்கிறோம். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்கின்ற பொழுது எனக்காக, என்னுடைய தொழிலுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று நாம் வேண்டுகிறோம். இதனுடைய அர்த்தமும் இறைவனிடத்தில் எங்களுக்காக பரக்கத்தை, அவனுடைய அபிவிருத்தியை தாருங்கள் என்று அந்த துஆவை கேளுங்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில எல்லா கட்டத்திலேயும் இறைவனுடைய பரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். அவனுடைய அருள் வளம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற மிகுந்த ஆசையோடு இருக்கிறோம். நம்முடைய பிரார்த்தனைகளில், நாம் அடுத்தவருக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் அனைத்திலேயுமே இறைவனுடைய பரக்கத்து, இறைவனுடைய அருள் வளம் கிடைக்க வேண்டும் என்று நாம நினைக்கிறோம். இது ஒவ்வொரு மூமினும் நினைக்க வேண்டிய, எதிர்பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தேவை என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பரக்கத்து என்றால் என்ன, எதை நாம் பரக்கத்து என்று புரிந்து வைத்திருக்கிறோம்? இறைவனுடைய அருள்
இறைவனுடைய வளங்கள் என்றால், அவனுடைய அபிவிருத்தி என்றால் அதனுடைய அர்த்தங்கள் என்ன, இது முழுமையாக தெரியாம இருந்தாலும் ஓரளவுக்கு மேலோட்டமாக புரிந்து வைத்துக் கொண்டுதான் நாம துஆவெல்லாம் கேட்கிறோம். ஒரேடியாக பரக்கத்துக்கு அர்த்தமே தெரியாது, அதனுடைய விளக்கங்கள் எனக்கு புரியாது, புரியாமலேயே அல்லாஹ்விடத்துல பரக்கத்தை தா என்று நம்ம கேட்பதும் இல்லை. ஓரளவுக்கு புரிந்து வைத்து இருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக பரக்கத்து என்றால் என்ன, நம்முடைய சிந்தனைகள்ல பரக்கத்து என்பதற்கு என்னென்ன விளக்கங்கள் வைத்திருக்கிறோம் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். பரக்கத்து என்றால் நாம் ஒவ்வொருவருமே எதை புரிந்து வைத்திருக்கிறோம்? நிறைய பணம் இருக்கணும், அதுக்கு பேர் பரக்கத். நிறைய செல்வங்கள் இருக்கணும், அதுக்கு பேர் பரக்கத். ஒரு வீட்டுக்கு பதிலாக 10 வீடு இருக்கணும், தோட்டங்கள் இருக்கணும், துறவுகள் இருக்கணும், போவதற்கு நல்ல மெர்சிடஸ் பென்ஸ் கார்கள் இருக்கணும், வாகன வசதிகள் இருக்கணும். இப்படி எப்படி நம்முடைய வளங்கள், அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் இருக்கிறது என்றால் அதற்கு பேர் தான் பரக்கத்து என்று நினைக்கிறோம். பரக்கத்து அற்றவன், பரக்கத்து இல்லாதவன் அப்படின்னா யாரு? வாடகை வீட்டில் குடியிருக்கிறவன், ஒண்ணுமே இல்லாதவன், காசு பணம் இல்லாதவன், 4 இடத்துல கையேந்தி நிற்கக்கூடியவன், இந்த மாதிரி வசதியே இல்லாதவனை பார்த்தால் பரக்கத்து அற்றவன். வசதி உள்ளவனை பார்த்தால் மிகுந்த பரக்கத்து உள்ளவன் என்று நாம நினைக்கிறோம். வசதியே இல்ல, வாய்ப்புகளே இல்ல, அன்றாட சாப்பாட்டுக்கு அவன் கஷ்டப்படுகிறான் என்றால் இறைவனுடைய பரக்கத்தே அவனுக்கு இல்ல. அப்ப பரக்கத்து என்றால் நிறைய செல்வங்கள் இருக்கணும், அதுக்கு பேர் பரக்கத். பரக்கத்து இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லாம இருக்கணும், அதுக்கு பேர் பரக்கத்து இல்ல. இதுதான் நாம புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இஸ்லாமிய பார்வையில பரக்கத்து என்று சொன்னால் நிறைய காசு, நிறைய பணம், நிறைய பொருளாதாரம், இது மாதிரி இருந்தா தான் பரக்கத்து என்று, அது மட்டும்தான் பரக்கத்து என்று இஸ்லாம் சொல்லல. இஸ்லாத்தினுடைய நீங்க பார்வையில குர்ஆன் ஹதீஸை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் நிறைய காசு வச்சிருந்தால், நிறைய பங்களா கட்டி இருந்தால், நிறைய வசதிகளோடு இருந்தால் அது மட்டும்தான் பரக்கத்து அப்படின்னு இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல. இஸ்லாம் சொல்லக்கூடிய பரக்கத்து என்ன? பொருளாதாரம் நிறைய இருந்தாலும் பொருளாதாரமே இல்லாம இருந்தாலும் இரண்டிலையும் பரக்கத்து இருக்கும்னு இஸ்லாம் சொல்லும். நம்ம அதுக்கு நேர் மாற்றமா புரிந்து வைத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ ஸனது அன்தும் தரு அல்லா தும் தரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மழை பொழியாமல் இருப்பது என்பதுதான் உங்களுக்கு வறட்சியான காலம் என்று நீங்க நினைக்கிறீங்களே, அப்படி கிடையாது. பஞ்சகாலம் என்பது மழை பொழியாமல் இருப்பது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அது கிடையாது. பஞ்சகாலம்னா என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பஞ்சகாலம் என்பது அன்தும் தரு சும்ம தும் தரு. உங்களுக்கு மழை பொழியும், மீண்டும் மழை பொழியும், இன்னும் மழை பொழியும், பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும், மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ் துன்பத்து, எந்த புற்பூண்டுகளோ செடிகளோ காய்கறிகளோ உங்களுக்கு தேவையான தானியங்களோ எதுவுமே முளையாது. மழை பொழியும், பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த பரக்கத்து அல்லாஹ்வுடைய அருள் வளம் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் கூட ஒரு செடி முளையணுமே, ஒரு நாத்து நட்டுனால் அதுல இருந்து நெல் வளரணுமே, எதுவுமே இருக்காதுப்பா. சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகின்ற இந்த செய்தி. எதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? இந்த ஹதீஸை அப்படியே நடைமுறையில நீங்க பாருங்க. மேலோட்டமாக பார்த்தால் பஞ்சம் என்பது நாம வழங்கி இருக்கிறது, எதை வழங்கி வச்சிருக்கிறோம்? எதுவுமே மழையே இல்லை, எந்த விதமான விவசாயம் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை, தண்ணி இல்லை, வறட்சி தான் இருக்கிறது. அப்ப அதுல எந்த தானியமும் விளையாது. அப்ப இதுதானே நம்முடைய பார்வையில அதுதான் வறட்சி, அதுதான் பஞ்சம் அப்படின்னு வழங்குறோம்ல, அது ஒரு வகையான பஞ்சம் தான். இஸ்லாம் இன்னொரு இடத்துல அதையும் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் இங்க என்ன சொல்றாங்கன்னா, மழை பொழியுப்பா பொழியுப்பா பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் எந்த தானியமும் வழங்காது. எதை சொல்றாங்க, எதை பேசுறாங்க? 2 வருடத்துக்கு முன்னால
தூத்துக்குடி மாவட்டத்தில், நெல்லை மாவட்டத்தில் மிக கடுமையான மழை, அளவுக்கு அதிகமான மழை, எல்லா இடத்திலையும் வெள்ளப்பெருக்கு, இங்க வரையும் வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னா நிலை என்ன? தண்ணி இருக்கிறது, வானத்துல இருந்து மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது, ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையே. அவ்வளவு தண்ணி வந்தும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. நாம எல்லாரும் தான் ஒவ்வொரு பகுதியா போய் வெள்ளம் பாதித்த அந்த பகுதியில போய் தண்ணி காடாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில போய் மினரல் வாட்டர் கொண்டு போய் விநியோகம் பண்ணோம். என்ன இருக்குது தண்ணி வச்சுக்கிடுங்க, என்ன இருக்கு தண்ணி வச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்து வராங்க, எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லையங்க, சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, அது தனி மேட்ரு. குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லையே. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை என்று கேட்ட மக்கள் ஏதோ வனாந்தரத்தில் நிக்கல, காட்டு பகுதிகளில் நிக்கல, மழையே பொழியாத பகுதியில் நிக்கல, மழை வெள்ளத்தில் தத்தளிக்கக்கூடிய அந்த மக்கள் தான் எனக்கு குடிக்க தண்ணி இல்லைன்ட்டாங்க. கண்ணு முன்னால பார்த்தோமா இல்லையா? அவ்வளவு மழை பொழிந்து அவ்வளவு தண்ணி இருந்தாலும் எனக்கு குடிக்க தண்ணி இல்லை. அதே மாதிரி நீங்க பாருங்க, ஒவ்வொரு வருடமும் இந்த நவம்பர் டிசம்பர்ல தமிழகத்தில் அந்த பருவகால மழை பொழியும். கொஞ்சம் கூடுதலா பெஞ்சிருச்சுன்னு வைங்களேன், குறைய பெஞ்சிருச்சுன்னா அது ஒரு குறை சொல்லுவாங்க. கூடுதலா பெஞ்சிருச்சு, நிறைய பெஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அப்பவும் நீங்க பாருங்க, நான் நாத்து நட்டுனேன், வயல்வெளிகள்ல எல்லா வித்துகளையும் போட்டேன், தண்ணி வந்து அப்படியே மூழ்கடிச்சிடுச்சு, அதனால நாத்துக்கள் எல்லாமே அழுகி போய் விட்டது. நீங்க ஒரு கோணத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப தண்ணி இல்லாம இருந்தா தானே நாத்து வந்து நாசமா போகும், நம்ம போட்ட வித்து வந்து முளைக்காம போகும், அதுதான் யதார்த்தம். அனங்க என்ன, கூடுதலாக மழை பொழிகிறது, நிறைய தண்ணி இருக்கிறது, அதனால நான் போட்ட விவசாய நிலங்கள் எல்லாமே அழிஞ்சு போய் விட்டது. இதெல்லாம் நம்ம நடைமுறையில கண்ணு முன்னால பாக்குறோமா இல்லையா? இந்த ஹதீஸையும் நம்ம நடைமுறையில பார்த்த இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு பஞ்சம்ங்கிறது மழை பொழியாம இருப்பது அல்லப்பா, மழை பொழியும், திரும்பவும் பொழியும், திரும்பவும் பொழியும், இருந்தாலும் கூட உங்களுக்கு எந்த புற்பூண்டுகளும் முளையாது. இப்ப அதான மழை பொழியுது பொழியுது, தண்ணி வந்துகிட்டே இருக்கிறது, நமக்கு தேவையான அதாவது பொருட்கள் கிடைக்க மாட்டேங்குது, விளைச்சல் இல்லாம போயிருது, எல்லாம் நஷ்டம். குடிக்க தண்ணி இல்ல, வயல்வெளிகள் அப்படியே காஞ்சு போயிரு, அப்படியே ஒண்ணுமே இல்லாம போயிருது, அழுகி போயிருக்கிறது. ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு வருடத்திலே நீங்க பாருங்க, காய்கறி விலை இந்த நவம்பர் டிசம்பர்ல கடுமையா கூடும். ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. யதார்த்தமான காரணம் என்ன தெரியுமா? மழை பொழிவின் காரணத்தினால அல்லது பனி பொழிவின் காரணத்தினால நிறைய புற்பூண்டுகள், நிறைய காய்கறிகள் முளைக்காம போகுது. வரத்து குறைவு, வரத்து குறைவு அப்படின்னா காய்கறி ரேட்டு கூடிக்கிட்டே இருக்கும். இதுதான் யதார்த்தம். இப்பவும் நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிறைய மழை பொழிகிறது, நிறைய தண்ணி எல்லாம் இருக்குது, ஆனால் இவ்வளவு கஷ்டம் வருது, இதுதான் அப்படிங்கிறாங்க. என்ன விளங்குது? பரக்கத்துங்கிறது நிறைய பொருட்கள் என்கிட்ட இருப்பது பேர் பரக்கத்து கிடையாது. அதுல இறைவனுடைய அருள் இருக்கணும். மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது, திரும்ப பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது, திரும்ப பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது, இதுக்கு பேர் பரக்கத்தா? என்கிட்ட காசு வருது, வந்துகிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது, இதுக்கு பேர் பரக்கத்தா? அது மட்டும் பரக்கத்தா? அந்த காசு, அந்த பணம் எனக்கு தேவையாக நான் பயன்படுத்தக்கூடிய விதமாக அது அமைந்தால் அதுல பரக்கத்து. இவ்வளவு மழை பொழிகிறது, அதுல இருந்து குடிக்க தண்ணி எடுக்க முடியல, இவ்வளவு மழை பொழிகிறது, அதுல இருந்து விவசாயம் பண்ண முடியல, அதுல என்ன பரக்கத்து இருக்குது? அல்லாஹ் தந்த ஒரு குறைதான். அந்த கொடையில எனக்கு தேவையான விஷயங்களை எடுக்க முடியலையே, என்னால பயன்படுத்த முடியலையே, அப்ப இதைத்தான் பரக்கத்து அப்படிங்கிறாங்க. இன்னொரு செய்தியை நீங்க பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் ஒரு 7 நபி தோழர்களோட இல்ல, வெளியூருக்காரங்க வாராங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வாராங்க. நபி அவர்கள்ட்ட வந்து இரவு நேரத்தில் வந்து நின்ன உடனே, அல்லாஹ்வுடைய தூதர், எங்கப்பா தங்க போறீங்க? எங்க தானே பள்ளிவாசல தங்கிக்கிடுங்க. அப்ப சாப்பாடு கொடுக்கணுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹோட்டல் தான் கிடையாது. இன்னைக்குன்னா எங்கனாலும் ஹோட்டல் இருக்குது, போய் சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்போம், யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம். அன்னைக்கும் ஹோட்டல்லாம் கிடையாது. வெளியூருக்காரங்க மக்காவுக்கோ மதீனாவுக்கோ வந்து விட்டார்கள் என்றால்
யாராவது ஒரு ஆள் கூட்டிட்டு போனா தான் சாப்பாடு, அல்லது வெளியூர்காரங்க கையோடு சாப்பாடு கொண்டு வந்திருக்கணும். இந்த ரெண்டு நிலை தான். ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க 7 பேர் இருக்கிறாங்க, சாப்பாடு இல்ல, என்ன செய்யறது? சஹாபாக்கள்கிட்ட எப்பா இவங்களை யாராவது கூட்டு போறீங்களா ஒவ்வொரு ஆளையும் கேட்கறாங்க. ஒரு நபித்தோழர் நான் இவரை கூட்டு போறேன், இன்னொரு நபித்தோழர் நான் இவரை கூட்டு போறேன். எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஆளை கூட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் பாக்கி மிச்சம், அவரை கூட்டு போறதுக்கு ஆள் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிடுறாங்க, எப்பா யாரும் இல்ல, நீ வேணா என் வீட்டுக்கு வந்துரு, என் வீட்டுல உள்ள உணவை உனக்கு நான் தாரேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார ரசூலுல்லாஹ் அப்படியே கூட்டிட்டு வரும்போது கேட்கிறாங்க, உன் பேர் என்னப்பா? அபூ கஸ்வான். என் பேர் அபூ கஸ்வான், இந்த ஊரை சார்ந்த ஆளு. சரி ரைட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் வீட்டுக்கு உள்ள கூட்டு போய் வச்சுட்டு, சாப்பாடுனா என்ன? வெறும் பால். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல ஆடு நிக்கிறது, அந்த ஆட்டுல இருந்து பாலை கறந்து முதல்ல கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒரு ஆட்டினுடைய பாலை அப்படியே கறந்து அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவரு குடிக்கிறார். குடிச்சாச்சுன்னா திருப்தி இல்லை, பசி போகிற மாதிரி தெரியல. திரும்பவும் கேட்கிறாரு, ஏதாவது இருக்குமா அப்படி ஒரு பார்வை. உடனே ரசூலுல்லாஹ் ஓஹோ அவருக்கு காணல, இன்னொரு ஆட்டை பிடிக்கிறாங்க, அதுல இருந்து பாலை கறக்குறாங்க, அந்த பாலையும் கொடுக்குறாங்க, அதையும் குடிக்கிறாரு, காணல. மூணாவது ஒரு ஆட்டை பிடிக்கிறாங்க, அதுல இருந்து பாலை கறக்குறாங்க, கொடுக்குறாங்க, ஊதிக்கிட்டே இருக்கிறார். கடைசி வரையிலையும் அவருக்கு பசி போன மாதிரி தெரியல. 7 ஆட்டு பாலையும் குடிச்சிட்டார். 7 ஆட்டு பாலையும் ரசூலுல்லாஹ் கறந்து கொடுத்து அவர் குடிச்சதுக்கு பின்னாடி சரி போதும், இதுக்கு மேல எப்படி கேட்கிறது என்ற நிலையில சரின்னு போய் படுத்துட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, எப்பா அபூ கஸ்வானே, நீ எதுவும் இஸ்லாத்துக்கு வர்ற மாதிரி ஐடியா இருக்குதா? அவர் இஸ்லாத்துக்கு கூட வரல, எதுக்கு நீ வந்த? இஸ்லாத்துக்கு வரலாம், என்னை சந்திக்கலாம் என்ற எண்ணம் உனக்கு இருக்குதா? ஆமா யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு தான் வரணும், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னோடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய விதிமுறைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவருடைய நெஞ்சில அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே தடை விடுறாங்க. அவரும் படுத்துட்டார். காலைல எந்திரிச்சாச்சு, காலையில சாப்பாடு வேணும்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அடுத்த நேர உணவுக்காக வேண்டி, என்னப்பா என்ன சாப்பாடு வேணும்? வீட்டுல அதே ஆடுதான் நிக்குது, பாலை தான் கறக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலை நேரத்துல ஒரு ஆட்டை பிடிச்சு அதனுடைய பாலை முழுமையாக கறந்து அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறாங்க. அவர் சொல்றாரு, கொஞ்சம் குடிச்சிட்டு, ஒரு ஆட்டினுடைய பாலை கொஞ்சம் குடிச்சிட்டு, போதும் யா ரசூலல்லாஹ், ரவி தூ எனக்கு போதும், எனக்கு போதும், இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம். ரசூலுல்லாஹ் ஆச்சரியத்தோடு கேட்கறாங்க, எப்பா நேத்து நைட்டு தானே 7 ஆட்டு பாலையும் குடிச்ச, இப்ப என்ன ஒரு ஆட்டு பாலோடி போதுங்கிறிய? அப்ப என்ன? போதும் யா ரசூலல்லாஹ், எனக்கு திருப்தி ஆயிடுச்சு. இதுதான் பரக்கத். இரவு நேரத்துல 7 ஆட்டு பாலையும் குடிச்சாரு, வயிறு நிறையல. காலையில ஒரு ஆட்டு பாலை குடிச்சிருக்கிறாரு, வயிறு நிறைஞ்சிருக்குது. அப்ப என்ன? இறைவனுடைய அருள், இறைவனுடைய பரக்கத்து என்பது இப்படித்தான் இருக்கும். நிறைய காசு, நிறைய பணம், நிறைய செல்வம், நிறைய வீடு எல்லாம் வச்சு என்ன செய்ய அனுபவிக்க முடியுதா? அதுல இருந்து ஒரு வாடகை எடுக்க முடியுதா? அதுல இருந்து என்னுடைய வருமானத்துக்கு தேவையான ஏதாவது எடுப்பதாக இருந்தால் அது ஒரு அபிவிருத்தி தான். நான் பேசாம பங்களா கட்டி போடுறேன், பெரிய பெரிய மாளிகை கட்டி போடுறேன், அதை தூக்குறதுக்கு கூட ஆள் இருக்காது, ஒற்றை அடிக்கிறதுக்கு கூட ஆள் இருக்காது, ஏன் என்று கவனித்துக்கு ஆள் இருக்காது. இவன் பேசாம ஒரு மூலையில முடங்கி கிடக்குறான். ஏங்க முடங்கி கிடக்குறிய? சொத்து இருக்கிறது, காசு இருக்குது, பணம் இருக்குது, இருந்து என்னப்பா செய்ய? எத்தனை பேர் பேசுறாங்க இந்த பேச்சு? இவ்வளவு காசு, இவ்வளவு பணம், இவ்வளவு சொத்து இருக்குது, இருந்து என்ன செய்ய? சில பேர் இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம், காசு பணம் எல்லாம் சொத்து எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க, கடைசி பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரி வீடுமா அணைவாங்க. அப்ப அவங்க வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தையை நீங்க பாருங்க, இறைவன் எனக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை தந்தான், இவ்வளவு பெரிய சொத்துக்களை தந்தான், ஆனா கடைசியாக என்னால ஒரு நல்ல உணவை சாப்பிட முடியாம போயிடுச்சே, ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட முடியலையே, நல்ல சாப்பாடை சாப்பிட முடியலையே, ஆஸ்பத்திரியில தரக்கூடிய அந்த குளுக்கோஸ் தாப்ப என்னுடைய உணவு. பரக்கத்து இல்ல. இவ்வளவு காசு இருந்து இவ்வளவு பணம் இருந்து என்ன பண்ணி? அப்ப அதனால நிறைய காசு நிறைய பணம் இருப்பது பரக்கத்து அல்ல. நிறைய காசு இருந்தாலும் நம்மளால அனுபவிக்க முடிகிறதா? நிறைய பணம் இருந்தாலும் அதன் மூலமாக எனக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்கிறதா? என்னுடைய வறுமைகள் போகிறதா? அதுதான். அதே மாதிரி குறைவாக இருந்தாலும் அதன் மூலமாக எனக்கு என்னென்ன திருப்திகள் இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் பரக்கத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னைக்கும் பரக்கத் செய் என்று துஆ செய்கிறோம்.
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற அந்த ஸலவாத்துல அதுதான் நம்ம இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், இறைவா, இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார்களுக்கும் நீ எப்படி பரக்கத் செய்தாயோ அதே போன்று முஹம்மது நபி அவர்களுக்கும் முஹம்மது நபியுடைய குடும்பத்தார்களுக்கும் நீ பரக்கத் செய். இதுதானே கேட்கிறோம். இன்னைக்கு நம்ம செய்யறோம். அதனுடைய நன்மை வேறு விதத்தில் ரசூலா கிடைக்கும். நபியுடைய காலகட்டத்தில் நபி தோழர்கள் ரசூலாவுக்கு கேட்டாங்களா இல்லையா? அப்ப ரசூலாவுக்கு பரக்கத்துன்னு கோடான கோடி ரூபாய் அல்லாஹ் கொடுத்தானா? ஒவ்வொரு நபி தோழர்களும் ஏன் ரசூலாவே எனக்கு பரக்கத்து தான் என்று அல்லாஹ்விட்ட கேட்கத்தானே செய்யறாங்க. அப்படி கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோடான கோடி ரூபாய், கோடான கோடி சொத்து, எல்லாம் தங்கம் அப்படியா இருந்தது? குறையதான். சில ஆடுகள் வைத்திருந்தார்கள், வீடுகளை வச்சிருந்தாங்க, சின்ன வீடு, இத மாதிரிதான் அவங்கள்ட்ட இருந்தது. ஆனாலும் நிம்மதியா இருந்தாங்களா இல்லையா? கடைசி வரையும் ரசூலுல்லாஹ் அந்த வருமானத்துல அவங்களுடைய குடும்பத்தை கலைத்தார்களா இல்லையா? இதுதான பரக்கத்து. சின்ன வருமானமா இருந்தாலும் நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான அளவிற்கு அது போதுமான அளவுக்கு இருந்தால் இதுதான் பரக்கத்து. ஒரு மனிதன் சம்பாதிப்பான், ஒரே ஒரு ஆண் சம்பாதிப்பான். அந்த ஒரு ஆண் சம்பாதிக்கக்கூடிய ஒரு 1000 ரூபாயில 8 பேர் 10 பேர் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறாங்க பாருங்க. குறைய வருமானம், ஆனா 10 பேர் சாப்பிடுறான், 20 பேர் சாப்பிடுறான். இதுக்கு பேர் தான் பரக்கத். நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் சில நேரங்கள்ல நம்முடைய உணர்வுகளால் புரிந்து கொள்ள முடியும். சின்ன வருமானம் இருக்கிறது, இவ்வளவு பெரிய ஆட்கள் அதை பயன்படுத்துகிறோம் என்றால் அதுதான பரக்கத்து. அப்ப நிறைய இருக்குது பேர் பரக்கத்து இல்லை. இந்த பரக்கத்தை இறைவன்கிட்ட கேட்கணும். அதே நேரத்தில் இந்த பரக்கத்து சில நேரங்கள்ல இல்லாமலும் போயிடும். எப்பமெல்லாம் இல்லாம போகுது? இறைவன் தருகின்ற அந்த செல்வத்தை முறையாக பயன்படுத்தினோம் என்றால் அதுல பரக்கத்து இருக்கலாம். இறைவன் தருகின்ற இந்த செல்வத்தை முறையற்ற நிலையில் அதை பயன்படுத்துகிறோம் என்றால் அதுல பரக்கத்து இல்லாம போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் எங்க கூடிய ஒரு நபி தோழர், அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஜனாதிபதி. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஏதாவது எனக்கு தாங்கள. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரசாங்கத்துல இருந்து அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. உடனே ஹக்கீம் திரும்பவும் வரார். ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே தந்துட்டாங்கல்ல, அப்ப திரும்பவும் வரார். வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே ஏதாவது தாங்கள. ரசூலுல்லாஹ் திரும்பவும் கொடுக்குறாங்க. உடனே போயிடுறாரு. திரும்பவும் வராரு, அல்லாஹ்வின் தூதரே ஏதாவது தாங்கள. அப்பதான் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்ன இது, முதல்ல கேட்டாரு கொடுத்தோம், ரெண்டாவது கேட்டாரு கொடுத்தோம், அப்ப மூணாவதும் வந்து கேட்கிறாருன்னா அப்ப எதுவும் பிரச்சனை இருக்குமோ அல்லது வேற ஏதாவது நோக்கம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஹக்கீமை கூப்பிடுறாங்க. ஹக்கீமே, இன்னல் மால் ஹலிரத்துன் ஹுல்வத்துன், இந்த காசு பணம் செல்வம் இருக்குதப்பா, இது பசுமையானது, இனிமையானது, எல்லாத்தையும் அது கவர்ந்து இழுக்கத்தான் செய்யும். காசு என்றால் எவனும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டான். அதான தமிழ்ல பழமொழியை வச்சிருக்கிறான், பணம் என்றால் பிணமும் வாய பிளக்கும் அப்படிங்கிறான்ல. யதார்த்தம் அதுதான். பைசா என்றால், காசு என்றால், சொத்து என்றால் யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதை சொல்றாங்க. இந்த சொத்து, காசு, பணம் என்பது எல்லாத்தையும் சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு பசுமையானது, இனிப்பானது, எவனும் வேண்டாம்னு சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாருக்கு அந்த செல்வம் வழங்கப்பட்டு முறையாக அதை பயன்படுத்துகிறார் என்றால் பூரிக்கலகு, அல்லாஹ் அதிலே பரக்கத் செய்கிறான். யார் அந்த செல்வத்தை முறையற்ற விதத்தில் அதை பயன்படுத்துகிறான் என்றால் லம் யுபாரக், அதுல பரக்கத்தே இருக்காது. நிறைய பேர் காசு வச்சுக்கிட்டு அதுல பரக்கத்து இல்லை என்றால் எவ்வளவு சீரழிவு, எவ்வளவு திண்டாட்டம். நீங்க பாருங்க, இன்னைக்கும் அது இருக்கத்தானே செய்து. அப்ப இறைவன் தந்திருக்கக்கூடிய அந்த செல்வத்தை முறையாக நாம பயன்படுத்தினோம் என்றால் அதுலதான் பரக்கத்து. முறையற்ற தனம்னா என்ன? ஆடம்பரமான செலவு பண்றோம், ஆடம்பரமாக திருமணம் பண்றோம், ஆடம்பரமாக இஸ்ராஃபான விதத்துல வீண் விரயமாக அதை பயன்படுத்துறோம். எப்படி அல்லாஹ் பரக்கத் தருவான்? பரக்கத் தருவானா? திருமணம் என்ற பேர்ல அல்லது ஆடம்பரம் என்கிற பேர்ல என்னுடைய காசு, என்னுடைய செல்வம், என்கிட்ட இறைவன் தந்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய வசதி, அது உலகத்துக்கு காட்டணும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு இஸ்ராஃபா ஒருத்தன் செலவு பண்றானா அது எப்படி பரக்கத்து இருக்கும்? நபி அவர்கள் அதைத்தான் அங்கே சுட்டி காட்டுதாங்க. பரக்கத்து இருக்காதுப்பா, காசு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு நீ ஆட்டம் போடாத.
ஒவ்வொன்றுக்கும் பரக்கத்து வேணும். பரக்கத்து இருந்தா தான் நீ ஒழுங்காக வாழ முடியும். இதை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கா எதுல பரக்கத்து இருக்கும், எதுல பரக்கத்து இருக்காது, அப்படி நிறைய செய்திகள் சொல்றாங்க. இதுல நமக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னா, கண்டிப்பாக நம்ம வாழ வேண்டும் என்றால் இறைவனுடைய பரக்கத்து இருந்தா தான் வாழ முடியும். இறைவனுடைய பரக்கத்து, இறைவனுடைய அருள் இல்லை என்றால் நீ எவ்வளவு கோடியை கொட்டி நீ சம்பாதி, அதுல நம்மளால முழுமையாக வாழ முடியாது. சும்மா பகட்டுக்கு வாழலாமே தவிர இறைவனுடைய அருளோடு வாழ முடியாது. இதுதான் யதார்த்தம். அந்த பரக்கத்தை இறைவன்கிட்ட கேட்போம். இறைவன் தரக்கூடிய அந்த பரக்கத்தை இறைவன் சொன்ன விதத்தில் நாம பயன்படுத்துவோம். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கணேத்திற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினத்தில் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற்றதை நாம் ஒவ்வொருவருமே அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவ சமுதாயம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 25 தேதியிலே அவர்களுடைய பண்டிகை என்ற அடிப்படையில் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். நேற்றைய தினத்திலேயும் இதை கொண்டாடி இருக்கக்கூடிய அந்த நிலையில இதுவரையும் இல்லாத அளவிற்கு பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக கடுமையான தாக்குதல். எந்த அளவுக்கு என்றால், அசாமில், வடகிழக்கு மாநிலங்களில், ஏன் அருகாமையில் இருக்கக்கூடிய கேரளாவில், ஏன் தமிழ்நாட்டில், எல்லா இடங்கள்லையும் சொல்லி வச்ச மாதிரி அவங்களுடைய சர்ச்சுகள், தேவாலயங்கள் அங்க போய் கடுமையாக தாக்குதல் நடத்துவது. அவர்கள் குடில் வைத்திருப்பார்கள், அதை பிச்சு தூர எறிகிறது. அல்லது அவங்க வேற ஏதாவது கொண்டாட்டம் நிகழ்வுகள் நடத்தி இருக்கிறார்கள் என்றால் அதுல போய் இடையூறு பண்றது. நேற்று கூட சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வந்தது. நாகர்கோயில்ல ஒரு பகுதியில் சில இளைஞர்கள் நள்ளிரவுல அவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. அது என்னமோ பொதுமக்களுக்கு இடையூறாம். அவங்க பைக்கில் வச்சுக்கிட்டு, சர்ச்சுக்கு முன்னாலதான், சர்ச்சுக்கு முன்னாலேயே பைக்கில் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய நிலை. அப்ப இப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது சில பேர் வாராங்க, உருட்டுக்கட்டை, கம்பி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க. கேட்டாச்சுன்னா அது பொதுமக்களுக்கு இடையூறாக அவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடினாங்க. சரி, இதே மாதிரி தானே மற்றவங்களும் ரோட்ல நின்று ஆடுறாங்க, பொதுமக்களுக்கு இடையூறாக அவங்களுடைய கொண்டாட்டங்களை வைக்கிறாங்க, அப்பவும் சேர்த்து அடிக்க வேண்டியதானே. அப்ப இது மேலோட்டமாக அவர்கள் சொல்லக்கூடிய, அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்திற்கு அது நியாயப்படுத்தும் விதமாக ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஆனா யதார்த்தம் அப்படி இல்லை. சொல்லி வச்ச மாதிரி இந்தியா முழுவதும் இது நடக்கிறது என்றால், ஒரு இடத்துல நடந்தது, சரி ரைட்டு, அங்க உள்ளவன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செய்தான்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் நடக்கிறது என்றால் அங்க இருக்கக்கூடிய நிலை என்று கூட புரிந்து கொள்ளலாம். இந்தியா முழுவதும், கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையும் எல்லா மாநிலத்திலையும் இது நடக்கிறது என்றால் கண்டிப்பாக திட்டமிட்ட ஒரு அராஜகம் என்பதில் மாற்றுகிறது கிடையாது. இதுல இன்னொரு சிந்தனையும் நீங்க பார்க்கணும். ஒரு பக்கம் இதே இந்துத்துவா கும்பல் தான் எல்லா இடத்திலையும் அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம மோடியே போய் சர்ச்சில் போய் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு. இப்ப வர்ற வழியிலையும் நான் பார்க்கத்தான் செய்யறேன். அவங்க அந்த சங் பரிவார அமைப்புகளே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்திலும் பேனரும் வைக்கிறாங்க. அப்ப என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் உங்க ஆள் போய் அடிக்கிறான், இன்னொரு பக்கம் பிரதமரை போய் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு. நான் கொண்டாடுறது மாதிரி கொண்டாடுறேன், அதே நேரத்தில் நீங்க அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிடுங்க. இதுதானே உங்களுடைய அரசியல். இதுல நமக்கு தேவையான ஒரு பாடம், ஒரு படிப்பினை என்னவென்றால், ஒரு நேரத்தில் முஸ்லிம்களைத்தான் இன்னைக்கும் சீண்டிக் கொண்டே இருக்கிறாங்க. கொலவெறி தாக்குதல் பண்ணாங்க, பள்ளிவாசல்களை இடித்தார்கள். ஆனா நிறைய முஸ்லிம் அல்லாத இன்ன பிற சிறுபான்மையினர் அதை வேடிக்கை தான் பார்த்தாங்க.
நம்ம தான் குரல் கொடுக்கிறோம். நமக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கிறதே அப்படின்னு சொல்லி ஜனநாயக வழியில இதை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆர்ப்பாட்டங்கள் பண்றோம், வால் போஸ்டர் அடிக்கிறோம், அரசாங்கத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்றோம். இப்படி எல்லாம் அதனுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா மற்றவங்க எந்த அளவுக்கு அதுல வெளியில பேசுனாங்கிறது தெரியல. 1-2 பேர் விதிவிலக்காக இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த சிறுபான்மை சமுதாயமும் அதை கண்டுகொண்டார்களா இல்லையாங்கிறது தெரியல. இப்ப என்ன, நேற்று வரையும் முஸ்லிம்களுக்கு அடி, இன்னைக்கு வரையும் முஸ்லிம்களுக்கு அடி, இப்ப அதுக்கு அடுத்து கிறிஸ்தவர்களுக்கு அடி, இனி அடுத்து என்ன வரும், ஜெயினர்கள், புத்தர்கள் அல்ல இன்ன பிற சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாத்துக்கும் அடி நடக்கும். இது ஆரம்பத்தில் இருந்து பல அறிஞர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு தாக்குதல் நடக்கிறது என்றால் அது அவங்களோடு நிக்காது, அடுத்தடுத்து இன்ன பிற சிறுபான்மை மக்களுக்கும் அது ஏற்படும். சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்துக்கள்ல தலித்துகள், ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அவர்களுக்கும் ஒரு நேரத்தில் இதுதான் நடக்கும் என்று சொன்னாங்களா இல்லையா? அந்த சொல்லு இன்னைக்கு உண்மைப்படுத்தப்படுகிறது, மெய்ப்படுத்தப்படுகிறது. இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் சங் பரிவார்களால் தாக்கப்படுவார்கள் என்பது அல்ல. அதையும் தாண்டி கிறிஸ்தவர்களோ, சிறுபான்மை மதத்தவர்களோ அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களோ அவங்களும் தாக்கப்படுவார்கள் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் உணர்த்தி கொண்டு இருக்கிறது. அதனால இந்த நாட்டில் நம்முடைய ஜனநாயக உரிமையை காக்க வேண்டும் என்றால், அத்தனை மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், இன்னும் சொல்ல போனால் இந்த நாடு வளர்ச்சி பெற்ற நாடாக மாற வேண்டும் என்றால் இந்த ஜனநாயகத்தை விட்டுவிடக் கூடாது. எல்லா விதத்திலையும் அநியாயத்துக்கு எதிராக ஜனநாயக வழியில நாம குரல் கொடுக்கத்தான் வேண்டும். குரல் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் திரும்ப திரும்ப அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதுல இருந்து நாம பெற வேண்டிய பாடம், வீரியமாக ஜனநாயக வழியில இன்னும் குரல் கொடுப்போம் என்பதைத்தான் நம்ம பெற வேண்டும். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.